வெல்கம் கைஸ், வெல்கம் டு எட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணணும்னா வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் IBBS.in. ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்கும். ஓகேவா? ஒன்று நமக்கு லெஃப்ட் சைடில் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ரைட் சைடில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கான லிங்க்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா CRP CSA 15 இருக்கா. ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஆன்லைன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அண்டர் CRP CSA 15 இருக்கா. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ் போகும். ஓகேவா? அதில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஷோ ஆகும். ஓகேவா? அதாவது விண்டோஸ் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும், கூடவே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. காரணம் என்னென்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீரியாரிட்டி கொடுக்குறது. இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறோம் ரைட்டு, ஆனால் பேங்க் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கும்போது ஓகேவா, எந்தெந்த பேங்க்கில் வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இது எதுவுமே தெளிவாக பார்க்கல அப்படின்னா அதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படிச்சுடுங்க. படிச்சுட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எதில் அதிகமாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டுக்கு எந்தெந்த பிரான்ச்சோட, அதாவது எந்தெந்த பேங்க்கோட பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கில் போயிடுறேன். ஓகே, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் பண்ணும்போது தெளிவாக பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? அங்கே ரெட் மார்க் போட்டிருக்கிறதுலாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணக்கூடியது. ஓகே, அந்த ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியாக நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஓகே, எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, அப்ளை பண்ணது நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோட எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேமு, ஓகேவா, இனிஷியலு, மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா? இல்லைனா இப்போதைக்கு இதில் எடிட் பண்ண முடியாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஃபில் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோட்டோ கண்டிப்பாக லைவ் கேப்சர் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தெரிகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியே இருந்து எடுக்கிற மாதிரி செல்ஃபி தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு பிளேஸில் இருந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஓகே, ஐ கன்ஃபார்ம் இது செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு அடுத்தது சைன். ஓகே, நீங்கள் கொடுத்துருக்க சைன் இந்த இடத்துல விசிபிள் ஆகுதா அப்படிங்கிறது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா A4 ஷீட்டில் போட்டுட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த A4 ஷீட்டே அப்லோட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சைன் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும். நீங்கள் பண்ணியிருக்க சைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விசிபிள் ஆகுதா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. ஓகேவா? செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக பண்ணிடுவாங்க. எங்கெங்கெல்லாம் ரெட் மார்க்கில் அதாவது மேண்டேட்ரியாக கேட்டிருக்காங்களோ அந்த இடத்த எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் போனது மட்டும்தான் கால்குலேட் ஆகும். ப்ரிலிம்ஸ் எழுதுனதெல்லாம் கால்குலேட் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் எத்தனை முறை மெயின் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஓகேவா? எவ்வளோ அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் தெளிவாக கொடுத்துருங்க. ஓகேவா? என்ன ஸ்டேட்காக அப்ளை பண்ணுறோம் அது எல்லாமே நேஷ்னாலிட்டி, எந்த ஸ்டேட்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது தமிழில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேவா? ஸ்டேட்டில் நீங்கள் அதாவது நீங்கள் 10th or 12th நீங்கள் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே டிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அதாவது உங்களுக்கு தமிழ் பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும், எனக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது தமிழ்னு இல்லை, நீங்கள் என்ன ஸ்டேட்காக பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்க்கு. ஓகேவா? உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நான் தமிழ்நாடு அப்படிங்கிற இதுக்காக அப்ளை பண்ணும்போது நான் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் பண்ணுறேன், இல்லைனா கன்னடிகஸ் நான் பண்ணுறேன், இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேச தெரியணும், அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுங்க. அதேமாதிரி உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் இல்லை 12th சர்டிஃபிகேட்டில் ஓகேவா, ஏதாவது ஒரு இதில் நீங்கள் 12 அதாவது தமிழில் ஒரு சப்ஜெக்டாவோ இல்லை நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீடியம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஓகேவா? சப்போஸ் அதை படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கேட்கும்.
ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் கேட்கும்போது தெளிவா பார்த்துக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் குடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத குடுங்க. ஓகேவா? உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க அத குடுங்க. காரணம் என்னன்னா, சேம் டிஸ்ட்ரிக்ட் குடுக்கும்போது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் போட முடியல அப்டின்னா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, நீங்க அதே டிஸ்ட்ரிக்ட்ட குடுக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் குடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சேலம்னே குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேலம்ல சப்போஸ் போட முடியல அப்டின்னா, வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போடுவாங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்னு நம்மளுக்கு தெரியாது. இதுவே நம்ம ப்ரிஃபரன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பைல இருக்க 2 டிஸ்ட்ரிக்ட் குடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் குடுப்பாங்க. அப்டி இல்லன்னா, அதுக்கு நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்ததுக்கு குடுப்பாங்க. இந்த கன்ஃப்யூஷன் யாரும் பண்ணிக்காதீங்க. சேம் இத குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி நீங்க வந்து தெளிவா குடுத்துருக்க வேண்டியது. எந்த எடிட்டும் இப்போதைக்கு பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு சில இதெல்லாம் எடிட்லாம் பண்ணவே முடியாதுன்னா, அது கண்டிப்பா அதெல்லாம் பண்ண முடியாது தான். அந்த இது மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ணாலும் அது எடிட் பண்ண முடியாது. ஃபைனல் நீங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ண முடியாது. ஃபைனல் சப்மிட் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியாது அப்டின்னா, அதெல்லாம் கண்டிப்பா எடிட் பண்ண முடியாது தான். ஓகேவா? மீடியம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் என்ன மாரி இருக்கணும் அப்டின்னா, தமிழ், இங்கிலீஷ்ல இருக்கணும்னா, இல்ல தமிழ், ஹிந்தி ஏதாவது ஒண்ணு. ஓகேவா? ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா குடுக்கணும். ஓகே. ஓகே. எல்லாமே தெளிவா குடுத்ததுக்கப்புறம் சேம் அட்ரஸ் இருந்துச்சுன்னா, சேம் அட்ரஸ் குடுத்துருங்க. ஓகேவா? இல்ல கம்யூனிகேஷன் ஒரு அட்ரஸ் இல்ல எனக்கு அட்ரஸ் மாறுது அப்டின்னா, நீங்க அந்த செக் பாக்ஸ நீங்க எடுத்து விட்டுட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா, வெரிஃபை பண்ணி பாருங்க. வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் குடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா வெரிஃபை ஆகும். ஓகேவா? ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுவே ஷோ பண்ணும். ஸோ பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நம்மளோட 10th, 12th டீட்டெயில்ஸ் ஓகேவா? அதாவது 10th டீட்டெயில்ஸ் நார்மலா நான் 12ன்னு மாத்தி சொல்லிட்டேன். ஓகேவா? 10th டீட்டெயில்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அப்டின்னா, நீங்க அத பக்கத்துல வச்சுக்கோங்க. ஓகே.
ஓகே, டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே தெளிவாக பார்த்து பொறுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க. அதாவது என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரையும் ஒர்க் பண்ணீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கேட்குதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஸ்டேட்காக எழுதுறீங்க, என்ன லாங்குவேஜ்காக எழுதுறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி அங்கே வந்துடும். ஓகே, ஸோ பேங்க் ப்ரிஃபரன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நாம் என்ன பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஓகேவா, பொதுவாக இது தான் கொடுப்போம். ஓகே, என்னென்ன பேங்க்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றதை பார்த்து கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இந்த பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸோட பிரான்ச்சஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகே, ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போய்டுங்க. இல்லை கம்ப்ளீட்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே நீங்கள் போயிடுங்க. ஃபஸ்ட்டு பேஜை தவிர மீதி எல்லா பேஜும் இப்போதைக்கு நம்மளால் எடிட் பண்ண முடியும். சரியா? ஸோ சப்போஸ் அப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பேஜஸ்க்கு போய்டும், நீங்கள் அப்போ போய் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. இங்கே செக் பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்கிட்ட இருக்குன்னா சப்போஸ் அந்த மாதிரி ஐடி நான் கொடுத்த ஐடி இல்லைனாலும் அதுக்கான ப்ரூஃப் இருக்க மாதிரி வேறு ஒரு ஐடி கூட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நான் கொடுத்த ஐடியே இல்லை, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை அதே நேமில் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஐடி இருக்குது, அதை கூட நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அந்த தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் ஓகேவா, தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் கேட்கும். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், ஓகே. நீங்கள் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும்போது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, டென்த்து சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடது தெளிவாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே தெளிவாக இருக்கா, சப்போஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் நம்பர் மறைச்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு ஓகே ஐ கன்ஃபார்ம்
தம்ப்நெயில் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. டிஜிலாக்கர் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, நான் நோன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஃபைனலாக கேப்சரை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ஓகேவா? பேமெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நம்ம பண்ணலாம். இல்லை பில்டெஸ்க் அப்படிங்கிற கேட்வேலையும் பண்ணலாம், இல்லை சிசி அவென்யூ நீங்கள் எதில் பண்ணாலும் ஓகே தான். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பில்டெஸ்கில் போய் பண்ணாலும் சரி, இல்லை சிசி அவென்யூ போய் பண்ணாலும் சரி தான். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு கேப்சரை கொடுத்துருங்க. ஓகேவா? கேப்சரை கொடுத்துட்டோம் அப்படின்னா சப்மிட். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு கியூஆரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கியூஆர் கோடு காட்டும். இல்லை யூபிஐ மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக் பேமெண்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு பேமெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் சேம். ஓகேவா? ஐபிபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டோன்னா ஓகேவா, இந்த இடத்துல லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்துட்டு எங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒரே இதில் முடிச்சிடலாம். எந்த எரரும் இல்லாமல் பண்ணுங்கள். வேறு எதுக்காக உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவரிஸை கேளுங்க, இல்லை கமெண்ட்ஸில் கூட உங்களோட குவரிஸை கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.